50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி அப்படின்னு இருக்கும்போது நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல. அவர் பெரிய ஸ்டார். உண்மையிலேயே 50 வருஷம்ன்றது கிரேட். அவர் வந்து வேண்டாம் வேண்டாம் விலகி போக அவரை கூட்டிட்டு வந்து நம்ம கொண்டாடுறோம். 50 இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த லெவல் வந்து இவ்வளோ வருஷமும் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். 32 43 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அதாவது அந்த ஏதான மெமரி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்கு. பார்த்து சொல்லுங்க. புசுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. புடவை எக்ஸிபிஷனா முதல்ல முந்திரி கொட்டை மாதிரி போவோம். ஆனா இது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த கலை பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாமான்னு இருக்கு. உங்க டாட்டர் வந்து யூனிக்கா ஆர்ட் ஃபார்ம்லயே சாரியில வந்து அவ்வளவு யூனிக்கா பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப அவங்களுக்கு அப்படியே பின்னி பணைஞ்சிருப்பா. அவங்க கிட்ட தான் ஐடியா கேட்பா, அட்வைஸ் கேட்பா. அதை விட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து மிக்கிமா தான். அவங்க 2 பேர் பயங்கர டைப் அவங்களோடது. ஸோ எங்களுடைய இது அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன சின்ன சின்ன சண்டைகள் கோபதாபங்கள் எதுவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் என்னைக்கும் விட்டு கொடுக்கூடாது. யார்கிட்டயுமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில வந்து பேஸ்மெண்டே வந்து நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை கரெக்டாவே இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எந்த ஷிப் ஆகட்டும் கவுந்து போகாது. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட எனக்கு ரொம்ப ஃபேவரட் நல்லி மேம் அண்ட் சாரதா மேம் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த காலத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து அவங்க இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன். இப்போது நான் நான் எதிர்பார்க்கல நீங்கள் 2 பேரும் ஒன்றா வருவீங்க அப்படின்ட்டு. டு கிக் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஒன்றா சுற்றலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த ஐஏஎஃப் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்து அப்படியே சுற்றி பார்த்தீங்க. எப்படி இருந்தது? இல்லை, ஐஏஎஃப் உண்மையிலே வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்ட் ஃபேர் தான் சொல்லணும். இது வந்து செல்வம் சொல்லும்போது கூட எனக்கு பெருசாக இந்த ஆர்ட் பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த கலை வந்து எப்படி தேடி 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 ஒரு இடமா கண்டுபிடிச்சி அந்த பிள்ளை கொண்டு வந்து இங்கே எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. தெரியாதவங்களுக்கு கூட தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒன்று. ஏன்னா ஒரு ஸ்டால்லையும் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க என்ன அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது, அவங்களுடைய ஒர்க்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க வந்து இருந்துட்டு அந்த ரிலீஃப் பண்ணுறதுக்கு அவங்க இவ்வளோ அழகாக ஆர்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இது கனவா இல்லை நினைவா தெரியல. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட இது பாம்பே, டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கொண்டாடுறாங்க, ஆர்டிஸ்ட் வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து அது தெரியல. ஆனால் தெரியப்படுத்தணும், பெரிய அளவில் தெரியப்படுத்தணும்னு முதலாக எடுத்துருக்கலாம், அவர் மெனக்கெட்டுருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மெனக்கெட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே இது வந்து டீட்டெயில் பண்ணி யார் வரணும், யார் கூப்பிடணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் அதில் வந்து இவங்களோட சின்ன சின்ன ப்ரொமோஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 100 ஆட்டோவை செட் பண்ணி ஆட்டோ பின்னாடி போடுறது, பஸ்ஸில் அந்த குழந்தை வந்து செல்வம் வந்து நீடூழி வாழணும், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வாழ வைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு ஆர்ட் ஃபேரை கூட்டிகிட்டு வந்து எங்களை உட்கார வச்சுருக்காங்க. அதில் என்னோட கலந்துக்கிற வந்து என்னுடைய அன்பு செல்வி. நாங்கள் வந்து ஒரு 42-43 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதாவது அவன் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன், நான் எங்கே கூப்பிட்டாலும் அவன் வருவான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, பாரதி ஸ்ரீதர், த கிரேட் அஸ்ட்ராலஜர்.
அவங்களும் என்னோட வந்து நான் இங்க போறேன்னு சொன்னோன்னா அப்படியே வா நம்ம போகலாம் எல்லாருமே சேர்ந்து போயிடலாம் போகலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு. அழகா நாங்க 3 பேர் சேர்ந்து வந்திருக்கோம் இங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அதோட என்னோட வளர்ப்பு பெண் நந்தினி அவ வந்திருக்கா. எங்கம்மா போறீங்கன்னா அந்த மாதிரி ஆர்ட் எக்ஸிபிஷனா எல்லாருமே வந்து புடவை புதுசா இருக்கு. நாங்க புடவை எக்ஸிபிஷனா முதல்ல முந்திரி கொட்டை மாதிரி போவோம். கூப்பிட்டாலும் ஆனா இது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த கலையை பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாமான்னு இருக்குது. ஒருத்தரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க. பிகாஸ் உங்க டாட்டர் வந்து யூனிக்கா ஆர்ட் ஃபார்ம்லயே சாரியில வந்து ஆமா, அவ்வளவு யூனிக்கா பண்ணுவாங்க. ஐ திங்க் உங்களுக்கு இன்னும் மோர் ரிலேட்டபிளா என்னன்னா இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணமா வந்து இன்னைக்கு கத்துக்கிட்டு நாளைக்கு பண்ற விஷயம்லாம் கிடையாது. இது போன ஜென்மத்தோடைய அந்த சுகூர்த்தம் இருந்தா மட்டுமே இதெல்லாம் ஆர்ட்டுங்கிறதே ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஆமா, ஸோ எனக்கே பிரமிப்பா இருந்தது. ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு 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 இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ் டு நளினிமா. எனக்கு எங்க போறோன்னே தெரியாம நீ வா கிளம்பு அப்படின்னோட நான் கிளம்பிட்டேன் காலையிலேயே. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே எவ்வளோ கிரியேட்டிவிட்டி இருக்கு. இது வந்து சாதாரணமா யாருக்குமே அமையாது. அந்த கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்தாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் நான் வந்து அந்த ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். கண்டிப்பா. ஸோ காட் பிளெஸ் யூ ஆல். வி ரியலி என்ஜாய்ட் ஸோ மச். ரொம்ப 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 நல்லா இருந்தது. அந்த ரெகக்னிஷன் தானே மேம். அதுக்காக தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ எங்கேயாச்சும் நம்மளது வந்து பெருசா ரீச் ஆகாதா அப்படின்னு இருக்கும்போது இப்போ நான் அவர்கிட்டயே நான் வந்து பேசியிருந்தேன். அதாவது அவர் மட்டும் வளர்றது பத்தாதுன்ட்டு கூட இருக்கிற ஆர்டிஸ்டையும் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த இது பத்தி ஏன்னா இப்போ யாருக்குமே இப்போ சோஷியல் மீடியா இப்போதான் வந்தது. ஆனா இப்போதான் ஆர்ட் எக்ஸிபிஷன் இந்த மாதிரி ஃபேர் மாதிரி வச்சாதான் இன்னும் ரீச்சும் ஆகும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை பத்தி கண்டிப்பா இல்லை உண்மையிலேயே வந்து இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து இவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல அடிபட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கணும், அவங்க அந்த ஆர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு அவர் நிறைய சிரமப்பட்டிருக்காரு. அதை வந்து அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரே நல்ல நோக்கத்தோட தான் இது இவ்வளோ பெரிய ஃபேர் பண்ணியிருக்காரு. நான் கூட உண்மையிலே நினச்சேன் ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து சின்னதாக பண்ண போகிறான்னு பார்த்தா இது வந்து ஒரு கடல் அளவில் பிள்ளை பண்ணி இன்னும் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஒருத்தருமே வந்து ரொம்ப அழகாக எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்கிறது வந்து அந்த கலைநயம் அங்கே பார்த்தா அப்படி கண்ணு அப்படி ஒத்திக்கலாம் போல இருக்குது. சாமியெல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த என்னது ஃபாரஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு அவருடைய பெரிய ப்ளஸ், எங்கள் செல்வமோட பெரிய ப்ளஸ் என்னன்னா தன்னோட சிஷ்யர்களுக்கு ஒரு ஸ்டால் கொடுத்து அவங்களோட வரைபடங்கள் எல்லாத்தையும் வச்சு அம்மா இது பாருங்க இதெல்லாம் எங்கள் சிஷ்யர்கள் சொல்லும்போது அந்த பெருமை இருக்கு இல்லைங்களா, சான்ஸே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்னன்னா இவரு இப்ப வந்து எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறாங்க. சோ அது வந்து என்னோடது அப்படிங்கறதுலயே வந்து ரொம்ப சின்னதா குறுகிய மாதிரியே வச்சிருக்காங்க. சோ அவருடைய மனசு இதுல இருந்து தெரியுது இல்லையா. இஸ் காட் அ வெரி பிராட் மைண்டட். அவ்வளோ நல்ல மனசு. எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். காட் பிளெஸ் ஹிம். நாங்க தரோவா என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நிறைய 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 எல்லாருக்குமே வந்து அவர் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த தருணத்துல இப்போ நீங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்து டிராவல் பண்ணி வரும்போது நீங்க ஏதாவது மறக்க முடியாதது ஒண்ணு இருக்கும்ல, டிராவல் பண்ணி இந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்களா, அப்படிதான் கூப்பிட்டு வந்தது. அந்த ஏதான மெமரி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்கு. சும்மா ஒண்ணு எனக்காக பார்த்து சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. அதான் கொஞ்சம் பார்த்து இல்லை நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடக்கும். அதை பார்த்து கொஞ்சம் ஷேக் ஆகிடுவா. ஆனால் வேற வழியில் இவதான் என்ன பிடிச்ச ஆகணும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போனால் அங்கே நடக்கிற பூஜைகள் எல்லாம் பார்த்த உடனே இவங்களே ஒரு அம்மன் மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ இவங்களுக்கு அந்த இது வந்துடும், அந்த ஃபீல் வந்து அந்த ஐயோ எங்க இவங்களை பிடிக்க முடியாதேன்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு அப்படியே அமுக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்க ரெகுலரா நம்ம எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லாத்துக்குமே போவோம். ஸ்பிரிச்சுவல் பர்சன் இவங்க ரொம்ப இவங்களோட சேர்ந்த என்னது அந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்க போனாலும் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இது வந்துரும் இல்லையா, அந்த வைப் வந்துரும். ஸோ நல்லது எங்க இருந்தாலும் நல்லது கத்துக்கிறதுல தப்பு இல்லைங்களே. ஸோ நல்லதுதான் சொல்லுவாங்க எப்பவுமே. அவங்க கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்,
ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ ஷி ஹஸ் காட் அ வெரி வெரி கிரேட் ஹார்ட். கண்டிப்பா Yeah. கண்டிப்பா பொறு அவங்க ஆக்சுவலி இந்த தருணத்துல இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான். பட் இன்னொன்னு நான் சொல்லணும், கண்டிப்பா என் பொண்ணோட பர்த்டேயும் நளினிமா பர்த்டேயும் ஒண்ணுதான். ஆமா, அதனால I know. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப. அவங்களுக்கு ஆமா. அப்படியே பின்னி அவங்க பணைஞ்சிருப்பாங்க. சொல்லிருக்காங்க நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு ஆமா போயிடுவேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்டதான் ஐடியா கேப்பா, அட்வைஸ் கேப்பா. அதை விட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து மிக்கிமா தான், அருணா தான். அவங்க 2 பேர் பயங்கர டைப் அவங்களோடது. கண்டிப்பா. ஸோ எங்களுடைய இது அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து கலை அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனா ஆர்ட் ஃபார்ம்ஸ்னா ஈவன் சிங்கிங், டான்சிங், ஆக்டிங். இப்போ நீங்க 2 பேருமே பெரிய ஆக்ட்ரஸா இருந்திருக்கீங்க. அண்ட் இந்த தருணத்துல இது நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். ஆனா 50 years ஆஃப் ரஜினி அப்படின்னு இருக்கும்போது நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ அதுக்காக ஏதான ஒரு 2 வார்த்தைகள் கிடைக்குமா அப்படின்னு? ரொம்ப அழகான ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். அவர் பெரிய ஸ்டாரு. உண்மையிலேயே 50 வருஷம்ன்றது கிரேட். அவர் வந்து வேண்டாம் வேண்டாம் விலகி போக அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டம் 50 வருஷன்றது இன்னும் பல 100 வருஷம் அவர் நடிக்கணும், நாங்கள் பார்க்கணும். அந்த அவர் எங்கள் எல்லாரையும் பிளெஸ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஆமா. எதனா ஆட் ஆன் அந்த படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்படி ஒரு வளர்ச்சி வந்து வேற யாருக்குமே வந்து 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த லெவல் வந்து இவ்வளோ வருஷமும் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. வேற யாருக்குமே அது வந்து இனிமே கூட கிடைக்காது. அவர்தான் அவர்தான் நிரந்தர சூப்பர் ஸ்டார். அவர்தான் சூப்பர் ஸ்டார். ஆமா சூப்பர் ஸ்டார் தான். ஸோ இது கடைசியாக நான் ஆட் ஆன் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்களே போனால் கடல் அளவுக்கு போய்கிட்டே இருக்கு, டைம் போனதே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப பிரமிச்ச விஷயங்கள் அப்படின்ட்டு உங்கள் லைஃப்ல இருந்திருக்கும்ல, ஏதான ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்திருக்கும். பாட்டு கேட்குறதோ இல்லை நம்ம அறியாமல் ஒரு வேற உலகத்துக்கு ஒன்று கூட்டு போகும்ல, அந்த மாதிரி ஒரு செனாரியோ தானே நடந்திருக்கா லைஃப்ல அப்படின்னா? சினாரியோ வந்து டெய்லி ஒரு சினாரியோ தான் நடக்குது. ஒரு நாள் இல்ல இப்போ என்னன்னா இப்போ ஒரு பிக்சரை பார்த்தா நம்மளுக்குன்னு ஒரு மலரும் நினைவுகள்ல போகும். இப்போ ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே நாங்க எல்லாமே ரொம்ப எமோஷனலாவே கனெக்ட் கனெக்ட் ஆகும், ஆயிடுதீங்க. சென்டிமெண்டாவும் நாங்க வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஒரு செக்மெண்ட்ல தான் நாங்க இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து ஆக்டரா ஆக முடியும்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா. ஸோ சீக்கிரமாவே நமக்கு கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் அவர் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு நடராஜர் சிலையை பார்த்தோன்னே நமக்கு என்ன, நம்ம டான்ஸ் கிளாஸ்ல பார்த்து அது ரிலேட் ஆகும். ஒரு MS சுப்பலட்சுமி அம்மா பார்த்தோன்னே அவங்களுடைய பாட்டு தான் நமக்கு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு ஏர்லி மார்னிங் அவங்களுடைய வாய்ஸ் தான் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகுமே. நீங்க எதாவது சொல்ல வந்தீங்களோ? இல்லை நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா. சரி மேம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் வந்து எப்பவுமே செரிஷ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பல வருஷம் வரணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு எதனா சொல்லணும் பிஃபோர் யூ வைண்ட் அப்? அதாவது ஒரு நண்பரை பார்த்து தான் அவங்கள வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் விட அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆக்சுவலி உங்களை விட இவ்வளோ பாட்டிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க பாட்டி வந்து யார்கிட்டையுமே இவ்வளோ வந்து பேச விடாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். 2 பேரும் வந்து அழகாக வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க தான் எங்களை வந்து சேர்த்தது, நல்லது கெட்டதுக்கு நீங்கள் 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவங்களுக்கு தான் ரமாதேவி அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணணும். ஏதாவது என்ன சின்ன சின்ன சண்டைகள், கோபதாபங்கள் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுக்கூடாது. யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கூடாது. நம்ம அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். யார் என்ன ஏதாவது நம்மளை பத்தி காசிப் அப்படி இப்படின்னு தான் வந்து விழும். ஆனா என் ஃப்ரெண்ட் என்னை பத்தி அப்படி சொல்லியிருக்க மாட்டா, அப்படியே அவ அப்படி இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பா எல்லாத்துக்குமே வாழ்க்கையில வந்து பேஸ்மெண்டே வந்து நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை கரெக்டாவே இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எந்த ஷிப் ஆகட்டும் கவுந்து போகாது. ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஆல்ரெடி இங்கே எடுத்துட்டேன். இன்னொரு வாட்டி வருமான்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு திருஷ்டி எடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பல வருஷம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ. தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.